ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிரீன் டிசைனர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் ஸ்லீவ் டிசைன் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம 1 இன்ச்சஸ் வந்து கேப்னஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த லைன்ஸ் மேலேயே வந்து 2 லைன் சரி வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். சரி த்ரெட்டோடைய பிராண்ட் பார்த்தீங்கன்னா மம்தா பிராண்ட். அந்த நீடில் நம்பர் 12. ஸ்லீவில் சிம்பிள் பார்டர் லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா சுகர் பீட் தான் கொடுத்துட்ருக்கோம். சுகர் பீடோடைய பிராண்ட் வந்து ப்ரிசோ பேண்ட். அதே நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்குவிங் த்ரெட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம டிசைனிங் வீடியோஸ் நிறைய ஒர்க் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதிலேருந்து வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நீடிலுடைய நம்பர் அண்ட் தென் நேமும் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த நீடிலை பற்றி நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருப்பேன். திரும்பவும் அகெயின் ஒன் டைம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த நீடில் வந்து அயன் நீடில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பீட் எல்லாமே வந்து இந்த நீடிலில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இதுக்கு வந்து சைஸஸ் கிடையாது. இட்ஸ் அ ஃப்ரீ சைஸ். மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இது ஈஸியாக வந்து பை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா 4 mm பீட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா டல் கோல்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம நாட் போட்டு இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்டர் லைனை நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இப்போது அகெயின் வந்து நான் சுகர் பீடால் 1 லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். டிசைனிங் ப்ளவுஸில் நம்ம பீட் எல்லாமே ஒர்க் பண்ணும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நெருக்கமாக ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காகவும் அந்த நீட்டாகவும் இருக்கும். சுகர் பீட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2 பீட் வந்து ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அண்ட் தென் 3 or 4 பீட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் நமக்கு லூஸாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 பீட்ஸாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். அண்ட் தென் ஒர்க்கும் வந்து ஈஸியாக நமக்கு ஒர்க் பண்ண முடியும். பார்டர் லைனுக்கு மேலே வந்து நான் 1 இன்ச்சஸில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரெண்டுத்துக்கும் இருக்க கேப்னஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சஸில் வந்து மார்க் பண்ணி க்ளோ அப்ளை பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் திலகம் ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதனுடைய கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸோடைய கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி மெஜெண்டா கலர்ஸாக நம்ம எடுத்திருக்கோம். ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த நிறைய பேர் சொல்கிறீங்க ஸ்டோன்ஸ் எல்லாம் கீழே விழுந்தது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபால்ட்டை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம சுகர் பீடால் இந்த திலகம் ஸ்டோனை சுற்றி ஒரு லைன் வந்து நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். திலகம் ஸ்டோனுக்கு பக்கத்தில் நல்லா நெருக்கமான வந்து நம்ம பீடை கொடுத்துட்டே வரணும். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம பீட்ஸை கொடுத்து இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பீடும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது எண்ணாட் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டோன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் அண்ட் தென் சைஸஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மால் சைஸஸை விட ஒரு அடுத்த சைஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸை கொடுக்கும்பொழுது டிசைன் வந்து இன்னும் வந்து நமக்கு லுக்காகவும் எடுத்து கொடுத்துரும். ஸோ அதுக்காக வந்து நான் இந்த ஸ்டோனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டோனை வந்து நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்டர் பக்கத்தில் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணலை. ஜஸ்ட் அதை ஒரு மைனூட் கேப்பில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் திலகம் ஷேப் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸ்டோனை சுற்றி நம்ம வந்து பீட் ஒர்க் கொடுக்குறோம். ஸோ பீட் ஒர்க் கொடுக்கும்பொழுது பார்த்திங்க நம்ம கொடுத்துருக்க அந்த பார்டர் லைனுக்கு நல்லா ஒட்டினாப்பில் நம்ம வந்து பீடை கொடுத்து அதுக்கப்புறம் தான் எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு பீடுமே வந்து நம்ம இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்.
சிம்பிள் அண்ட் தென் பிரைடல் டிசைன்ஸ் எல்லாமே வந்து வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நியூ வியூவர்ஸாக இருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். திலகம் ஷேப்பில் நம்ம வந்து பீட் ஒர்க் முடிச்சிட்டோம். அண்ட் தென் மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 4 பீட் அண்ட் தென் சுகர் பீட் இந்த மாதிரி ஒரு க்ராஸாக வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். 3 லைன் பீட் ஒர்க் கொடுக்கும்பொழுது ஃபர்ஸ்ட்டு 2 வந்து நமக்கு க்ராஸாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே இருக்க டாப்பை வந்து நம்ம ஒர்க் பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த சின்ன கேப்னஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த 3யும் வந்து நமக்கு கரெக்டாக வந்து செட்டில் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு லாங் அண்ட் தென் ஷார்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம பீடை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அகெயின் வந்து அப்படியே வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு திரும்பவும் ஷார்ட் அண்ட் தென் லாங் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்து பீட் ஆட் பண்ணி நம்ம வந்து எண்ணாட் போட்டு இந்த ஷேப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போடுறீங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம நாட் போடாமல் இந்த மாதிரி 3 பீட்ஸ் ஆட் பண்ணி நாட் போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் லுக் கிடைக்கும். அண்ட் தென் சுகர் பீடை வந்து ஆட் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் பீட் வந்து யூஸ் பண்ணி இந்த டிசைனை வந்து நீங்கள் இன்னும் ஹைலைட் பண்ணிக்க முடியும். அதாவது என்னென்னா 3 அல்லது ட்ராப்பிங் பீட் அந்த மாதிரி கொடுத்து இந்த ஷேப்பை வந்து இன்னமும் வந்து நமக்கு ஹைலைட் பண்ண முடியும். நம்ம இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்திங்கன்னா கஸ்டமர் நமக்கு கொடுத்த டிசைன் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டோன் ஒர்க் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம் பாருங்கள். சுகர் பீட் அண்ட் தென் 4 சுகர் பீட் எல்லாமே கொடுத்து இந்த லைனை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ 2 பீட்க்கும் இன் பிட்வீனில் கேப்னஸ் இருக்குது. அந்த கேப்னஸை வந்து நான் 3 பீட் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 3 பீடை வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டராக வந்து ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம பீடை கொடுத்தோன்னா அது வந்து ஒரு ஃப்ளவர் லுக்கில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அதே சுகர் பீட் ஆட் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த ஷேப்போடைய எண்டில் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதே ஷேப்பை தான் வந்து நம்ம எல்லா கேப்னஸையும் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய ப்ளவுஸோடைய ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து நம்ம இந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸி அண்ட் தென் சிம்பிள். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டிசைனை வந்து ஈஸியாக வந்து ட்ரை பண்ண முடியும். ஸோ இப்போ தான் நான் ஆரி கற்றுக்கிறேன், ஒன்லி ஸ்டெயின் ஸ்டிச்சஸ் பீட் ஒர்க் மட்டும்தான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த டிசைனை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். 3 பீட் வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா டல் கோல்டு எடுத்து தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டல் கோல்டு எடுத்து நம்ம வந்து ஒர்க் கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கருக்காது, நமக்கு லைஃபும் வரும். நம்ம சாதாரணமாக இருக்க அந்த கோல்டு கலரை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க கோட்டிங் எல்லாமே போயிட்டு நமக்கு வந்து பீட்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து கருத்துரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டல் கோல்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் வந்து லைஃப் கொடுக்கும். இப்போ நம்ம டிசைன் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப எலகண்ட் அண்ட் தென் ஈஸி ஒர்க். ஒரு 1000 ருபீஸ்க்கு வந்து ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க, அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்கை வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இது சென்டரில் எல்லாமே வந்து க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸ்மால் சைஸ் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டோனை தான் வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ளோவை வந்து கம்மியாக அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க கேப்னஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை வந்து வச்சுட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்.
கஸ்டமருக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும், அதே டிசைனும் வந்து நம்மளுக்கு ஹைலைட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த மாதிரி வந்து ஒரு டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணும்போது அது பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக இருக்கும். ஸ்லீவ் டிசைனில் நம்ம வந்து டாட் எல்லாமே வந்து நான் நார்மலாக வந்து திலகம் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டிசைனை வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டிசைன் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.